ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம்மன் ஸ்டைலில் தொடர்ச்சியாக உள்ள அந்த செக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்பிசியில் 256 அதில் சொல்லப்பட்ட ஹெட்டிங் பாருங்கள். நான் அப்பியரன்ஸ் அல்லது டெத் ஆஃப் கம்ப்ளைனண்ட். ஒன்று நான் அப்பியரன்ஸாக இருக்கணும், இல்லை டெத்தாக இருக்கணும். இதுக்கான விவரங்கள் தான் இங்கே சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சம்மன்ஸ் கேஸு, அதுவும் ப்ரைவேட் கம்பெனி கேஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சம்மன் கேஸில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கேஸு பெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மற்றும் அந்த கேஸில் அக்யூஸ்ட் ஆஜராகிறாரு, அதே போல் மற்ற வாய்தாவுக்கும் ஆஜராகிட்டுருக்காரு கண்டினியூஸாக. அப்போது அந்த கம்ப்ளைண்ட் ஆஜராகாமல் இருக்கும்போது அந்த நீதிபதி நினச்சா அந்த கம்ப்ளைண்ட் ஆஜராகிறதுக்கு ஏதான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்து வாய்தா ஒத்தி போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்ட்டை விடுதலை செஞ்சுட்டு அதை பதிவு செஞ்சுப்பாங்க. இதுதான் சப்செக்ஷன் 1ல் உள்ள விஷயம். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செக் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் கேஸ் போட்டார், அக்யூஸ்ட் ஆஜராகிட்டார், அடுத்தடுத்த ஹியரிங் ஆஜராகிறாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வரலைன்னா வேறு எதுவும் காரணம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸை ஒத்தி போடணும். இல்லைன்னா டக்குன்னு அந்த அக்யூஸ்ட்டை அக்யூட்டல் பண்ணி அதை பதிவு செஞ்சிடணும் மேஜிஸ்ட்ரேட்டு. இதுதான் சப்செக்ஷன் 1. சரிங்களா? செக் கேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ப்ரொவிசர் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ளீடர் மூலமாக கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ வக்கீலை வச்சு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிபதி நினைத்தால் அந்த கம்ப்ளைண்டோட பர்சனல் அட்டண்டன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகுன்ற விஷயத்தை தவிர்த்துட்டு அந்த ப்ளீடர் ஆஜராகிறத மட்டும் ஏற்றுக்கிட்டு அந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தலாம். அதாவது ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் டிசிஸ் அந்த கேஸை அக்யூஸ்டை அக்யூட்டல் பண்ணி அனுப்பணும் அவசியம் இல்லை. இதுதான் அந்த ப்ரொவிசரில் சொல்லப்பட்ட விஷயம். செகண்டு சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த கம்ப்ளைண்ட் டெத் ஆகிட்டான்னு வைங்களேன். டெத் ஆகிட்டா கூட அந்த மேலே ஃபஸ்ட்டு சொன்னாங்களே சப்செக்ஷன் 1ல் உள்ள விஷயம் அப்படியே பொருந்தும். என்னென்னா, அந்த அக்யூஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் ஆகாதனால அந்த கேஸை அக்யூட்டல் பண்ணாங்க இல்லையா? அதே ப்ரொசீஜர் இங்கே பொருந்தும். இதுதான் நான் அப்பியரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ன்ற அந்த ஹெட்டிங்கில் சொல்லப்பட்ட விஷயம். இதே ரிலேட்டடாக நீங்கள் பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான செக்ஷன் பாருங்கள், 279. இதை நீங்கள் செக் கேஸில் சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆஜராகாமலே இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த சப்செக்ஷன் 1ல் நீங்கள் பெட்டிஷன் போட்டு அக்யூட்டல் பண்ண சொல்லி கேட்கலாம். அட்வொகேட் ஆஜரானாலும் கூட கம்ப்ளைண்ட் தொடர்ந்து ஆஜராகனா நீங்கள் இந்த செக்ஷனை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போயிடுவோம். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா, இதுவும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் பொருந்தும். ரைட்டுங்களா? அது என்ன அந்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா, செக்ஷன்